தென்னை மட்டை அரைக்கிற ஸ்ட்ரெட்டருங்க. நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ஓட்டி கொடுத்துட்ருக்குங்க. தென்னை மட்டை அரைச்சி பார்த்தீங்கன்னா வயல் நல்லா தூளாயிடும். வயலுக்கு நம்ம மறுபடியும் உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். மரத்துக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி செலவு நமக்கு மீதி ஆகுதுங்க. நல்லா தென்னை மட்டை வந்து ஈரத்தை நல்லா தக்க வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி செலவு கணிசமாக குறையுதுங்க. நமக்கு தென்னை மட்டை அந்த மரத்தில் வந்து பாலை, தென்னம்பாலை, மட்டை, காஞ்ச மட்டை, பச்சை மட்டை பழுத்திருந்தாலும் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் அரைச்சிக்கலாங்க. பாருங்கள் எப்படி அரைக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக அரைச்சி கொடுத்துருங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மக்கறதும் பார்த்தீங்கன்னா தென்னை மட்டை சீக்கிரம் நமக்கு வயலில் மக்கிடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா மக்காதுங்க. குறைஞ்சது 4 6 வருஷம் ஆகுங்க. இப்படி அரைச்சி போடும்போது பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது.